இப்போ மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேகி செய்கிறதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம கோஸ் அரிஞ்சு வச்சுருக்குறோம். கோஸ் போடணும். கோஸ் போட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம், கோஸு, குடமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயம், கோஸு, குடமிளகாய், பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே இப்போ தக்காளி போட்டுருக்கோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு கலந்து விட்டுட வேண்டியதுதான். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு நம்ம மேகிக்கு தகுந்த தண்ணி ஊற்ற வேண்டியதான். அடுத்து நல்லா இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக போடணும். ஏன்னா மேகிலே கொஞ்சம் சால்ட் இருக்கும். கடைசியாக மேகிலாம் போட்டதுக்கப்புறமா பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரமும் உப்பு பார்த்துட்டு கடைசியாக. இப்போ நல்லா அது வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம இந்த மேகி தான் செய்ய போகிறோம். இந்த மேகி ஒரு பாக்கெட்டுக்கு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சரி வரும். இப்போ இந்த வதங்கின உடனே இதில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 1.5 டம்ளர் ஒரு பாக்கெட்டுக்குன்னு கணக்கு வச்சு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய மசாலா பிச்சு அதில் கொட்டணும். பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு மேகி பாக்கெட்டுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி கறிவேப்பிலை கொஞ்சம் தவளை தூவிக்கலாம். இப்போ அந்த மசாலாவை நம்ம பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவை பிரித்து கொட்டலாம். நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம இந்த மாதிரி நுரக்கட்டினோடனே என்ன பண்ணலாம், நம்ம அந்த மேகியில் வரக்கூடிய மசாலாவை அந்த மாதிரி பிரித்து ஒரு தட்டில் கொட்டியிருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்க்கலாம். இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அந்த மேகியை போடலாம். நம்ம தண்ணிலாம் சேர்த்து அந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கும் போது நம்ம அந்த மேகியை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இப்போ இந்த மேகியை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்க்கலாம். உள்ள இந்த மாதிரி மேகி சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நான் இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். காரம் கரெக்டாக இருந்தது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். இந்த தண்ணி கொஞ்சமாக சுண்டினதுக்கு அப்புறமா இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் இதிலே முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் நிறுத்தி குழம்பு ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பரிமாறி சாப்பிட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக முட்டையை வறுத்து இதில் கொட்டியும் கலப்பாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, எல்லாம் கொஞ்சம் வத்தின உடனே அப்போ முட்டையை 2 உடச்சி ஊற்றி இதில் நல்லா நல்லா திரட்டி விட்டுடுவேன். அந்த முட்டை வந்து அந்த மேகியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால எங்கள் அத்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் முட்டை போடாமல் அப்படியே செய்கிறேன் மேகி. பார்க்கலாம் அடுத்து. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா இதை கிளறி விட்டோம். கிளறி விட்டுக்கினே இருந்தோம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. காரசாரமான மேகி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க எல்லாரும்.